வணக்கம்டா பாய்ஸ், நான் தான் உங்கள் வாத்தியார் பேசுகிறேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்மகிட்ட ஒரு 417 டைமண்ட் இருக்கும். இந்த டைமண்ட் வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு என்ன ஐடியானா, இதில் இருக்க மிஸ்ட்ரி ஷாப்பில் இருக்கிற நம்மளுக்கு ஈவோ டோக்கன்ஸு வாங்கிட்டு அதுலேருந்து நம்ம யூஎம்பி எவால்வ் பண்ணுறது தான் நம்மளோட ஐடியா. ஃபஸ்ட்டு இது வாங்கலாமா இல்லையா, நம்ம எமௌண்ட்டை பார்ப்போம். எமௌண்ட் ஆக்சுவலாக எனக்கு பிடிச்சிருந்துச்சி, வாங்கலான்னு தான் தோணுச்சு. இருந்தாலும் நம்ம மிச்சம் இருக்க டைமண்ட்ஸில் போயிட்டு டேஷ்போர்ட் ஈவெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். சரி, நம்ம இதில் ஒரு 10 வாங்கி போட்டுருவோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இப்போயே ஓப்பன் பண்ணால் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் அங்கே இதில் போய்ட்டு வாலெட்டில் போய்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். நம்மளுக்கு இன்னும் கரெக்டாக 37 டோக்கன்ஸ் கிடச்சிச்சுன்னா யூஎம்பி அப்டேட் 4th லெவல் போட்டுடலாம். எவ்வளோ கிடைக்க போகுதுன்னு தெரில. இருங்க நல்லா 100, 1000 எல்லாத்தையும் டச் பண்ணிப்போம். இதேமாரி நம்மளுக்கு ஒரு வாட்டி கூட 1000 தந்ததே இல்லை, தரானுங்களான்னு பார்ப்போம். சரி, பார்க்குறவங்களாம் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். நம்ம ஸ்ட்ரீக் சேலஞ்சோட பண்ண போகிறோம். சரி, கரெக்டாக 38 தந்துருக்கானுங்க. சரி, ஸ்ட்ரீக் சேலஞ்சராக பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க. 20 ஸ்ட்ரீக்கு ஒருவேளை அது நடுவுலேயே நம்மளுக்கு ஸ்ட்ரீக் போயிடுச்சுன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தான் பண்ணுவோம். சரி, பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, யூஎம்பி போய் பார்ப்பேன். ஃபஸ்ட்டு இது போடலாமா, நான் வேறு ஏதாவது கன்று போடலாமான்னு தான் எனக்கு தோணும். ஆனால் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்மகிட்ட 121 இருக்குது. MP40 தான் எனக்கு தோணுது. இருந்தாலும் நம்மகிட்ட அவ்வளோ டைமண்ட் இல்லை, 500 டைமண்ட் கேட்குறானுங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு டேஷ்போர்ட் ஈவெண்ட் ஸ்பின் பண்ணிட்டு வந்துடுவோமான்னு. ஃபஸ்ட் நம்ம போய் டேஷ்போர்ட் ஈவெண்ட் ஸ்பின் பண்ணிட்டு வந்துடுவோம். சரிங்க, ஃபஸ்ட்டு ஒரு கோல்ட் ராயில் போட்டுப்போம். கோல்ட் ராயில் போட்டு நம்ம ஸ்பின் பண்ணால் நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கும்னு ஒரு ஐதீகம் தான். இருங்க இப்போ கோல்டு வாலெட் எடுத்துக்கிட்டானுங்க. ஓ சூப்பர், இதில் சோல்ட் அவுட்டு. நம்ம அடுத்த இதில் போய் பார்ப்போம். அடுத்த இதில் பிளேயர்ஸ் இன்னும் 224 பிளேயர்ஸ் இருக்கானுங்க. அருமையே. இருங்க, கோல்டு வாலெட் ஒன்று போட்டு எனக்கு என்னமோ நம்ம போயிட்டு ஈவோ மறுபடி அப்கிரேட் போட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாவது ப்ரைஸ் கம்மியாகுதா இல்லையான்னு பார்ப்போம். இருங்க ஃபஸ்ட்டு எனக்கு ஈவோ போயிட்டு அப்கிரேட் போட்டு வந்துடும். எனக்கு அதுதான் தோணுது. ஃபஸ்ட்டு ஈவோ அப்கிரேட் போட்டு வந்துட்டு இதை ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். சரி, ஃபஸ்ட்டு ஈவோக்கு எனக்கு யூஎம்பியை போயிட்டு பட்டுன்னு அப்கிரேட் போட்டு 2 தான் பார்த்தா வேலைக்கு ஆகாது. இருங்க, யூஎம்பி எங்கே இருக்குது? ஓன்று தொட்டு போய் யூஎம்பி அப்கிரேட் போட்டுருவோம். சரி, நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதனால தான் உங்களுக்கு ஒரு ஆள் பிடிக்காமல் நான் போட்டுனுங்க, இதில் பிரயோஜனமே இல்லைல்ல. ஏன்னா நம்ம 1K போனதுக்கப்புறம் நம்ம ஒரு வீக்லி கிவ் அவே தர போகிறோம். அதில் நீங்கள் பார்க்குற யாராவது ஒரு ஆளாவது கன்ஃபார்ம் ஜெயிக்கலாம். அது பார்க்குற நீங்களாக கூட இருக்கலாம். அதாவது பார்க்குறவங்களாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, யூஎம்பி கச்சிச்சு. யூஎம்பி கையில் வச்சுக்க வேணாம், நம்மளுக்கு கையில் கம்முன்னு இருந்தாலே இருக்கும். சரி, பார்க்குறவங்களாம் நம்மளுக்கு ஐடி கலெக்ஷன் வீடியோ வேணும்னா நீங்கள் சொல்லிட்டு போங்க. சில பேர் ஐடி கலெக்ஷன் வீடியோ போடுங்க ப்ரோன்னு சொல்கிறீங்க. ஐடி கலெக்ஷன் வீடியோ வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போடுங்க. அடுத்த வீடியோ நம்ம ஐடி கலெக்ஷன் வீடியோ போடுவோம். ஃபஸ்ட்டு இதுலேயே ஏதோ கோல்டு வந்துருக்கு. இருங்க போடு. அடங்க, லூட் பாக்ஸை தந்து ஏமாற்றிட்டானுங்க. எனக்கு சரி கடுப்பாயிரும். சரி, இருங்க நம்ம மறுபடியும் நல்லா ஸ்பின் பண்ணிட்டே இருப்போம். நல்லா டச் பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா இது மஞ்சள் கலர்லேயே இல்லை, கன்ஃபார்ம் எதுவுமே இது இல்லை. சரி, இந்த இதில் பண்டில் தந்துட்டானுங்கன்னா அருமை. கடைசி 90 நம்மக்கிட்ட இருக்க கடைசி 90 டைமண்டு இதில் இருக்க மட்டும் கிடச்சிச்சின்னா நம்ம அவ்வளோதான், நம்மளை யாராலையும் பிடிக்க முடியாது. பண்டில் அருமையாக இருக்கானா சொல்லணும்னா இன்னும் 20 நாள் இருக்குது, ட்ரை பண்ணி எடுக்க பார்ப்போம். சரி, MI2Bயாவது தாங்கலேண்டா, அதுவாவது தந்தாலும் ஓகே தான். எதுவுமே தர மாட்டேங்கிறானுங்க. ஆனால் பண்டில் தந்தா ஓகே. இருங்க, பட்டுன்னு கோல்டு கலரில் காட்டுது. இருங்க என்ன கிடைக்குது போடு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். MI2B தண்டானுங்க. இப்போ தான் கேட்டுன்னு இருந்தோம் MI2B தர சொல்லி, அதுக்குள்ளே தண்டானுங்க. சரி, இருங்க போய் ஒரு டோக்கன் வேறு இருக்குது. டோக்கனில் எப்படியோ கிடைக்காது, இருந்தாலும் ஒரு ஸ்பின் பண்ணி பார்ப்போம். இருங்க ஏதாவது டப்புன்னு தண்டானுங்கன்னா அப்படியே அருமையாக இருக்கும். கோல்டு கலர்லேயே இல்லை. சரி, ஃபஸ்ட்டு MI2B எப்படி இருக்குன்னு போய் பார்த்துன்னு வந்துடும். இருங்க, நல்ல வேலை இதுவாக தந்தானுங்களே. இருந்தாலும் பண்டில் தந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் மனசாரி இருக்கும். இருங்க, MI2B போய் ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்மளுக்கு MI2B பிடிக்கும், ஓரளவுக்கு எடுத்து ஆடுவோம், அவ்வளோதான். அப்பா செம்மையாகுது. டபுள் டேமேஜ், சிங்கிள் ரீலோடு, பவரும் ஓகே தான். இருந்தாலும் பண்டில் தந்தால் நல்லா இருந்துருக்கும். சரி, நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறோம். டாட்டா பாய்.